ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களை சந்திக்கிறதுலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் நான் உங்களுக்கு ஒரு மேஜிக் செய்ய போகிறேன். மேஜிக்கா அண்ணே காட்டுங்கண்ணே, மேஜிக்னா எங்களுக்கு ரொம்ப இஷ்டம்ண்ணே அப்படின்னு தம்பி தங்கச்சிலாம் சொல்லுவாங்க சண்டே கிளாஸில். இப்போது நான் ஒரு மெட்டீரியல் நான் பார்த்தேன். அதை பார்த்த உடனே நானே ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிட்டேன், என்னடா இதுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் உங்களுக்கு அதை நான் காண்பிக்க போகிறேன், நீங்களும் பாருங்கள். அது காமிச்ச உடனே நான் ஒரு சில காரியங்கள் நான் சொல்லித்தரேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஷாக் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் சண்டே ஸ்கூலில் நீங்கள் செய்யுங்க, பிள்ளைங்க நிச்சயமாக ஷாக் ஆகிடுவாங்க. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, நான் ஒரு பிக்சர் நான் ஒன்று காட்டுறேன். இந்த பிக்சரில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய பேப்பர் பிளேட் இருக்குல்ல, நமக்கு யூஸ் அண்ட் த்ரோ பிளேட், அந்த மாதிரி பேப்பர் பிளேட் மாதிரி இந்த தெர்மாக்கோலில் வரும் ஒயிட் கலரில், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளேட்ஸ் இருக்குது. ஆனால் எல்லா பிளேட்டுமே வந்து இப்போ பிளேட் இப்படி இருக்குன்னா இப்போ இப்படி திருப்பி வச்சுருக்கோம் பிளேட். ஓகேயா? இப்போ என்கிட்ட ஒரு பேப்பர் பவுல் இருக்குது. ஓகேங்களா? பேப்பர் பிளேட் இல்லை, ஒரு பேப்பர் பவுல் இருக்குது. ஓகேங்களா? சரிங்களா? இந்த பேப்பர் பவுல் வந்து இது உள்பக்கம், இது பேக் சைடு. ஓகேங்களா? தெரியுது அவங்களுக்கு? இது வந்து ஃப்ரண்ட் சைடு, ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு. இப்போ இந்த ஃபோட்டோவில் நான் திருப்பி காட்டுறேன். இந்த பேப்பருக்கு பின்னாடி இருக்குது. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற எல்லா பாத்திரங்களுமே, அந்த பேப்பர் பிளேட்ஸ் எல்லாமே இப்படி பின்பக்கமாக திரும்பி இருக்கும். சரியா? தெரியுது அவங்களுக்கு? பின்பக்கமாக திரும்பி இருக்கும். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே? அதுக்கப்புறமா நான் மேஜிக் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே, இப்போ நான் காட்டுறேன். இதில் போட்டிருக்கு பாருங்கள், all of these plates are flipped upside down. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி வைக்கப்பட்டிருக்குது. எல்லா பாத்திரங்களுமே இப்படி வந்து flipped upside down வைக்கப்பட்டிருக்குது. தெரியுது அவங்களுக்கு? ஓகே, இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன் கிளியரா. ஓகே, இப்போ நான் மேஜிக் பண்ண போகிறேன். மேஜிக் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? இந்த தெரியுது அவங்களுக்கு? நீங்கள் பசங்ககிட்ட நீங்கள் காட்டினீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் பசங்களை ஒரு டிஸ்டன்ஸில் நீங்கள் உட்கார வச்சுக்கோங்க. பசங்ககிட்ட நீங்கள் கேளுங்க, பாருங்கள். இந்த பிளேட் எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளுக்காக நீங்கள் ஒரு பேப்பர் பிளேட் நீங்கள் கையில் வச்சுருந்தாலும் ஓகே, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் பிளேட் எடுத்து ஜஸ்ட்டு காட்டுறதுக்காக இப்படி இருக்கிறது வந்து இப்போ எல்லாமே இந்த ஃபோட்டோவில் இப்படி திருப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? திருப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. புரிஞ்சிச்சா? இப்போ எல்லாம் கண்ண மூடுங்க. ஓகே, கண்ண முடியாச்சு. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் புரிய வச்சிருந்தோம், திருப்பி வைக்கப்பட்டிருக்குது. அதை நான் ஏன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? மைண்டில் அதை நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ எல்லா பசங்களும் பார்ப்பாங்க, ஆமாம் எல்லாமே வந்து அந்த பக்கம் திருப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ளிப்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லோரும் கண்ண மூடுங்க. ஓகே, எல்லாம் கண்ண முடியாச்சு. இப்போ மேஜிக் பண்ண போகிறேன். மேஜிக் நடக்க போகுது. இப்போ நீங்கள் கண்ணை திறந்த உடனே மேஜிக் நடக்க போகுது. ஓகேங்களா? கண்ணை மூடிட்டோன்னே இப்போ கண்ணை திறந்து பாருங்கள். இப்போ நான் சொன்னேன் எல்லா பிளேட்டுமே வந்து இப்படி திருப்பி வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னேன். ஆனால் இதில் இருக்கிற இந்த பிக்சரில் இருக்கிற ஒரே ஒரு பிளேட் மட்டும் இப்படி திரும்பி இருக்கு. அது எந்த பிளேட்டு நீங்கள் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். அப்படின்னு சொன்னீங்க, எந்த பிளேட்டா அது? எல்லாமே இப்படி திருப்பி தானே வச்சுருக்குறாங்க, அது எந்த பிளேட்டு இந்த பக்கம் திரும்பி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்து இங்கே வந்தோடனே, ஓஹோ இது ஒன்று தான் திரும்பி இருக்குது அப்படின்னு பார்த்த உடனே இது எல்லாமே இந்த பக்கம் திரும்பிடும். ஆட்டோமேட்டிக்காக இப்படி இருந்தது எல்லாமே இந்த பக்கம் திரும்பிடும். என்ன பிரதர் நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரியல எனக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் இந்த பேப்பரை நீங்கள் வச்சு, இல்லைனா மொபைலில் நான் அந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நான் மொபைலில் ஃபஸ்ட், ஏன்னா பேப்பரில் விட மொபைலில் வந்து பயங்கரம் எஃபெக்டிவாக இருக்குது. அதை பார்த்த உடனே நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் ஒரு நிமிஷத்தில், அது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எடுத்த உடனே மொபைலில் பார்க்கும்போது நான் அந்த பிக்சர் நான் இங்கே போடுறேன் பாருங்கள் ஸ்க்ரீனில், எப்படி இருக்கும்? எல்லாமே இந்த பக்கம் இப்படி வைக்கப்பட்டிருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இது கீழே ஒரு வேர்ட்ஸ் இருந்துச்சு, அதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா அதை பார்த்த உடனே பசங்க வாசித்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகேங்களா? அது பிடிஎஃப்ல இருக்கும். நீங்கள் சண்டே கிளாஸில் வைக்கிறதுக்கு முன்னாடி அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த வேர்ட்ஸை கீழே இருக்கிற வேர்ட்ஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது all of these plates are flipped upside down. அப்போ இப்படி தலைகீழாக வைக்கப்பட்டிருக்குது. ஆமாம், தலைகீழ தான் வைக்கப்பட்டிருக்குது. அப்போ கீழே ஒரு வார்த்தை இருந்துச்சு. ஓகேங்களா? அது என்னன்றதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், நான் காட்டுறேன் பாருங்கள். கீழே எக்ஸப்ட் ஒன், எல்லாமே அப்சைட் டவுனில் தான் இருக்குது எக்ஸப்ட் ஒன். ஒன்ஸ் யூ see that one, they'll all be right upside down. அந்த ஒன்று திருப்பி வைக்க எல்லாமே இப்படி தான் இருக்குது, ஒன்றே ஒன்று மட்டும் இப்படி இருக்குது. அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இதில் இருக்கிற எல்லா பிளேட்டுமே இப்படி திரும்பிடும்.
நீங்கள் பாருங்களேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரில. நான் இந்த ஃபோட்டோவெல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் அனுப்புகிறேன், நான் குரூப்பில் நான் போடுறேன். அதை நீங்கள் வச்சு பாருங்கள், நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே திருப்பி தானே வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க. ஆமாம், திருப்பி தான் வைக்க ஒரே ஒரு பாத்திரம் மட்டும் இந்த பக்கம் இப்படி இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அதை பார்த்த உடனே எல்லாமே இந்த பக்கம் திரும்பிடுச்சு. ஆமாம், நானே ஒரு நிமிஷத்தில் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். என்னடா தானே, அது உண்மைதான். என்ன பிரதர், இது என்ன மந்திரமா, மந்திரகந்திரம் பண்ணுறீங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஓகே, இதை நீங்கள் சொல்லித்தாங்க, நிச்சயமாக இது எஃபெக்டிவாக இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த நீங்கள் நல்லா நீங்கள் கவனிங்க. ஏன்னா ஒரு பிரதர் கூட எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் பேக் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பண்ணி அவங்க சொன்ன ஒரு காரியம், பிரதர் நான் நிறைய பேர் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நடத்துறதை நான் பார்த்துருக்குறேன், நிறைய பேர் மேஜிக்லாம் பண்ணுறதை நான் பார்த்துருக்குறேன். ஆனால் எல்லாமே வந்து இந்த கேம்ஸோடு அப்படியே நின்றுடுறாங்க, அந்த ட்ரிக்கோடு அப்படியே நின்றுடுறாங்க, மேஜிக்கோடு அப்படியே நின்றுடுறாங்க. ஆனால் உங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அதை சொல்லிவிட்டு ஒரு வேத வசனத்தை அதோட நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களே, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிரதர். அதான் பிரயோஜனம் உள்ளதாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லும்போது எனக்கு அது மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருந்துச்சு. மிகுந்த தாழ்மையோடு நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் உங்கள் சண்டே கிளாஸில், உங்களுடைய சில்ட்ரன் ரிட்ரீட்லேயோ இல்லை விபிஎஸ்லையோ எந்த கேம் நீங்கள் பண்ணாலும் சரி, எந்த மேஜிக் பண்ணாலும், எந்த ட்ரிக் நீங்கள் பண்ணாலும் சரி, அதனுடைய அடிப்படை அப்ளிகேஷன் வேத வசனத்தை நீங்கள் கொண்டு வாங்க. அது நிச்சயமாக பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும். சரி, இதிலிருந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன சொல்லித்தர போகிறோம் அப்படின்னா, இதில் இருக்கிற பாயிண்ட் என்னன்னு சொன்னால், இது வேறு வேறு மந்திரங்கள்லாம் கிடையாது. இதில் இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இது வந்து ஒரு மைண்டு கேம். சரிங்களா, இது வந்து ஒரு மைண்டு கேம். என்னன்னு சொன்னால், இந்த பிக்சர் நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன்னா, உங்களுடைய மைண்டில் ஒரு காரியத்தை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா பிள்ளைங்க, நான் ஃபஸ்ட்டு நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த பிக்சரை காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொன்னேன். அது நீ கேட்ட உடனே என்ன ஆச்சுன்னா, உங்கள் மைண்டில் ஆல்ரெடி ஒன்று ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதுதான் இதுக்கு காரணம். என்னன்னு சொன்னால், இந்த பிக்சரை காண்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், இதில் இருக்கிற எல்லா பாத்திரங்களும் அப்சைட் டவுனில் இருக்குது, இப்படி திரும்பி இருக்குதுன்னு சொன்ன இன்ஃபர்மேஷன் என்னாச்சுன்னா, உங்களுடைய காது வழியாக போய் உங்கள் மூளைக்கு போயிடுச்சு. மூளைக்கு போன இன்ஃபர்மேஷனில் அந்த மூளை இப்போ என்ன சொல்லுது, கண்ணுக்கிட்ட பாரு, இப்போ அந்த படத்தை திருப்பி காட்ட போகிறாங்க, அது இருக்கிறது எல்லாமே இப்படி தான் இருக்கும்னு படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி கண்ணுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. அப்போ நான் திரும்பி காட்டின உடனே உங்கள் கண்ணு என்ன சொல்லிச்சு, எல்லாமே திரும்பி தான் இருக்குது. ஏன்னா இன்ஃபர்மேஷன் மூளையிலேருந்து கண்ணுக்கு போயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறமா நான் ஒரு விஷயத்தை நான் ஆட் பண்ணேன். ஒன்று மட்டும் இந்த பக்கம் திரும்பி இருக்குது. அது நீங்கள் பார்த்த உடனே இதெல்லாம் இது என்ன ஆகுதுன்னு பாருங்கன்னு சொன்னேன். அப்போ ஒன்று மட்டும் திரும்பி இருக்கிறது நீங்கள் பார்த்த உடனே, ஆமாம் எல்லாமே இந்த பக்கம் திரும்பிடுச்சு. ஆக்சுவலாக இந்த பிக்சரில் என்னன்னா, எல்லா பாத்திரமே இப்படி தான் இருக்குது, எந்த பாத்திரமும் இப்படி இல்லை. ஓகேங்களா, எல்லா பாத்திரமே நார்மலாக தான் இருக்குது, எந்த பாத்திரமும் அப்சைட் டவுன் இல்லை. ஆனால் உங்களுடைய மைண்டு எதை ஏற்றுக்கொள்ளுகிறதோ உங்கள் கண்கள் அதை தான் நம்பும். ஓகேங்களா, இதுதான் ஆப்டிக்கல் இல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து ஒரு மைண்டை ஏமாத்துற ஒரு கேம். இதிலிருந்து நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறோம்னா, பாரு தம்பி தங்கச்சி, உன்னுடைய இப்போ நான் மைண்டு நான் சொல்கிறேன் பார்த்தியா, அந்த மைண்டுனா உன்னுடைய மனசு வந்து அவ்வளோ பவர்ஃபுல், உன்னுடைய சிந்தை வந்து அவ்வளோ பவர்ஃபுல். அதுக்குள்ளே என்ன போய் ஃபிக்ஸ் ஆகுதோ அதுதான் உன் சரீரம் செய்யும். இப்போ வந்து நீ சொல்லலாம், அக்கா எனக்கு பொய் சொல்கிறது தப்புன்னு எனக்கு தெரியுது, அண்ணே சண்டை போடுறது தப்புன்னு எனக்கு தெரியுது, கெட்ட வார்த்தை பேச தப்புன்னு எனக்கு தெரியுது, ஆனால் நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் கெட்ட வார்த்தை பேசிடுறேன்னே. திருடுறது தப்புன்னு எனக்கு தெரியுது, ஆனால் நான் திருடக்கூடாதுன்னு நான் எவ்வளோ தடவை ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னால் இருக்கவே முடியலையே, நான் திருடிடுறேனே, என்ன பிரச்சனை எனக்கே தெரியலையே, நல்ல பையனாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் இருக்க முடியல, தப்பான கருத்தை நான் செய்கிறேனே அப்படின்னு. பிரச்சனை எங்கே இருக்குண்ணா தம்பி, பிரச்சனை வந்து உன்னுடைய கையிலையோ, நீ திருடுறனா உன் கையில் பிரச்சனை இல்லை, நீ தப்பான இடத்துக்கு போகிறனா உன் காலில் பிரச்சனை இல்லை, நீ கெட்ட வார்த்தை பேசுகிறனா உன் வாயில் பிரச்சனை இல்லை, நீ தப்பான காரியத்தை பார்க்குறனா உன் கண்ணில் பிரச்சனை இல்லை. உன்னுடைய பிரச்சனை எங்கே தெரியுமா இருக்குது, உன்னுடைய மனசு மைண்டில் இருக்குது. அப்போ பிசாசு என்ன பண்ணுறான், உன்னை தவறான வழியில் நடத்தணும் அப்படின்னா அவன் கையை பிடிச்சி எழுத்துட்டு போக மாட்டான், காலை பிடிச்சி எழுத்துட்டு போக மாட்டான், உன்னை ஒன்றும் பண்ண மாட்டான். அவன் கரெக்டாக உன் மைண்டை, உன்னுடைய மனசில் ஒரு காரியத்தை விதைச்சிருவான். உன் மனசில் ஒரு சில காரியங்களை விதைச்ச பிறகு உன்னால் அந்த தப்பான காரியத்தை செய்யாமல் இருக்க முடியும். ஏன்னா ஆல்ரெடி அவன் இங்கே அட்டாக் பண்ணிட்டான், உன்னுடைய மைண்டை அட்டாக் பண்ணிட்டான், உன்னுடைய மனசை அட்டாக் பண்ணிட்டான். அப்போ நீ என்ன செய்யணும்,
பிசாசு உன்னுடைய மனசை அட்டாக் பண்ணக்கூடாதபடிக்கு உன்னை நீ பாதுகாத்து கொள்ளணும். வேதத்திலேருந்து ஒரு பைபிள் நான் வாசித்து காட்டுறேன் பாரு. உன்னுடைய பைபிள் என்ன சொல்லுது பாரு. பைபிள் என்ன சொல்லுது பாரு. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 4:23 சொல்லுது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். இருதயம்னா என்னது? இந்த உடம்புல எல்லா பார்ட்ஸ்க்கும் ரத்தத்தை இப்படி பம்ப் பண்ணி ரத்தத்தெல்லாம் அனுப்புது, அந்த இருதயமா? அந்த இருதயத்தை பத்தி பேசல. இருதயம்னா உன்னுடைய மனசு, உன்னுடைய திங்கிங், உன்னுடைய சிந்தை. அதை எல்லா காவலோடும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எவ்வளவு உன்னால பாதுகாத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு பாதுகாத்துக்கொள். ஏன்? எல்லா காவலோடும் நீங்க வாசித்து பாருங்களேன். உன் இருதயத்தை காத்துக்கொள்னு சொல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லா காவலோடும்னா அப்போ அது ரொம்ப முக்கியம். உன்னுடைய மனசை நீ பாதுகாத்து கொள்றதுன்னா, அது சிம்பிள் டேர்ம்ஸ்ல நான் சொன்ன, உன்னால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு உன்னுடைய மனசை நீ பார்த்துக்கோ, உன்னுடைய மனசை காவல் பண்ணிக்கோ, பாதுகாத்து கொள்ளு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா பிசாசு நான் சொன்ன மாதிரி சாத்தான் கையோ காலையோ மூக்கையோ கண்ணையோ அட்டாக் பண்ண மாட்டான். அவன் விதைக்க வேண்டிய விதைய மனசுல விதைச்சிட்டு போயிடுவான். அவ்வளவுதான். அது பாட்டு வளர்ந்து அது பாட்டு கனி கொடுக்கும், அது பாட்டு கெட்ட கெட்ட கனிகளை கொடுக்கும். உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அவன் இங்கே விதைச்சிட்டான். அதனால உன்னுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். இன்னைக்கு தம்பி தங்கச்சி, நீ தப்பு பண்றதுக்கு காரணம், நிறைய சமயத்துல நீ தப்பு பண்ணிட்ட பிறகு உன்னை நீயே வெறுத்துக்கிற. என்னடா நான் ஏசப்பா பிள்ளையா இருந்து என்ன பிரயோஜனம்? சண்டே கிளாஸ்க்குலாம் போறேன், வசனம்லாம் படிக்கிறேன், நான் சிங்கிங் காம்படிஷன்லாம் கலந்துக்கும், நான் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன், மனப்பாட வசனம்லாம் நான் வாரம் சொல்றேன், நிறைய வசனங்கள் அதிகாரமா நான் மனப்பாடம் பண்ணி நான் கரெக்டாக நான் சொல்லி ப்ரைஸ்லாம் நான் வாங்கியிருக்கேனே, பைபிள் எக்ஸாம்லாம் எழுதி ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். ஆனால் இந்த பாவத்தை என்னால் விட முடியலையே, தப்பு பண்ணி தானே இருக்கிறேன். தம்பி, பிரச்சனை என்ன தெரியுமா? பிரச்சனை உன்னுடைய மைண்டில் தான் இருக்குது. ஏசப்பா இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. உன்னுடைய மைண்டை நீ எவ்வளவு பாதுகாத்து கொள்ள முடியுமா? ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உன்னுடைய மைண்டுக்கு வர்ற இன்ஃபர்மேஷன், நான் உனக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன, இது திருப்பி இருக்குதுன்னு உனக்கு மைண்டில் ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனை நான் கொடுத்துட்டேன். அதனால உன்னுடைய கண்ணு தப்பாக தான் பார்த்துச்சு. உன்னுடைய நீ பார்க்கும் போது உனக்கு தெரிஞ்சது என்ன? இப்படி இருக்குது. ஏன்? ஏற்கனவே உன் மைண்டில் நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு பிசாசு உன் மைண்டில் நிறைய காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீ இடம் கொடுத்துட்ருக்குற. ஏன்னு சொன்னால் உன்னுடைய மனசை நீ பாதுகாத்து கொள்ளாததுனால நீ மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்கிற, டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிற, சினிமா பார்த்துக்கிட்டே இருக்கிற, தேவையில்லாத கரையெல்லாம் நீ பார்த்துக்கிட்டே இருக்கிற. அப்போ நீ என்ன பண்ணுற? உன்னுடைய மைண்டை நீ பாதுகாத்து கொள்ளலை, உன்னுடைய இருதயத்தை நீ பாதுகாத்து கொள்ள, நீ ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். அவன் என்ன பண்ணுறான்? உள்ளே விதைக்க வேண்டியதை விதைச்சிட்டு அவன் போயிடுறான். அதுக்கப்புறம் நீ உட்காந்து கண்ணீர் வடித்து வேதனைப்பட்டு, ஐயோ நான் ஏசப்பா பிள்ளையாச்சு, எத்தனை தடவை தான் ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கறது, அவருக்கே போர் அடிச்சிடும் போல இருக்கு, எனக்கே அசிங்கமாக இருக்குது, எத்தனை தடவை தான் நான் போய் மன்னிப்பு கேட்கறது, உன்னை நீயே. அப்போ பிசாசு சொல்லுவான், இல்லை இந்த பாவத்துல இருந்தெல்லாம் உன்னால் வெளிவர முடியாது, இதெல்லாம் ஜெயிக்க முடியும், நீ எல்லாம் நல்ல பிள்ளையா மாற போறியா? அதெல்லாம் முடியாது. உலகத்துல யாருமே அப்படி கிடையாது பாரு, எல்லாம் பாவம் செய்யறவங்க தான், நீ மட்டும் இல்லை, எல்லாரும் அப்படிதான், யாருமே பரிசுத்தமாலாம் வாழ முடியாது அப்படின்றத உன் மனசுல விதைச்சிட்டு போயிட்டானா உன்னால வாழ முடியாது. ஆனா இன்னைக்கு ஏசப்பா அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க, தம்பி தங்கச்சி, உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு உன்னுடைய மனசை நீ பாதுகாத்துக்கொள். எப்படி அங்கிள், நான் எப்படி என் மனசை நான் பாதுகாத்துக் கொள்கிறது தெரியல எனக்கு. வேத வசனத்தை வைத்து, ஜபத்தை வைத்து உன் மைண்டை நீ பாதுகாத்துக்கொள்ளு தம்பி தங்கச்சி. முதலாவது, தவறான காரியங்கள், இந்த டிவி காரியங்கள், சினிமா காரியங்கள், மொபைல் காரியங்கள், இது எதுவுமே உன் மைண்ட், ஏன்னா நீ பார்க்கறது உன் கண்ணுல தான், ஆனா அது எங்க வேலை செய்யுது? உன் மைண்ட்ல வேலை செய்யுது. அது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு, ஏன்னா இன்னைக்கு நான் கத்துக்கிட்டேன், என்னுடைய மனசை நான் எப்படி பாதுகாத்து கொள்ளணும், பாவம் செய்யாம நான் இருக்கணும்னா நான் எப்படி வாழ்றது, என்னுடைய மனசை நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், பாதுகாத்து கொள்ளணும். உன்னால என்னெல்லாம் செய்ய முடியுமோ ஃபர்ஸ்ட் அதை செய்ய. ரெண்டாவது, சரி என்னால் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் பார்த்துறேன், செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செய்கிறேன். ஏன்னு சொன்னா உனக்குள்ள ஆண்டவருக்கு நீ முதலிடம் கொடுக்கல. ஆண்டவர் இருக்கிறார், ஏசப்பா இருக்கிறாரு, நீ ஜோம் பண்ற பிள்ளை தான், சண்டே கிளாஸ் வர பிள்ளை தான், ஆண்டவர் இருக்கிறார் உன் மனசுல. ஆனா ஆண்டவர் பாவம் ஒரு மூலையில உட்காந்துட்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு நீ நிறைய இடம் கொடுத்து, ஆண்டவரை உன்னுடைய மனதின் சிங்காசனத்துல
த்ரோன்ல, ராஜா த்ரோன்ல தான் உட்காருவாரு. ஆனா நீ ராஜாவே ஓரமா ஒரு இடத்துல ஒடுங்கி உட்கார வச்சுட்ட. அவருடைய சிங்காசனத்துல உட்காரவே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன்னா, ஏசப்பா நான் இதை பார்க்குறேன் ஏசப்பா, இது உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன்னா, எனக்கு உனக்கே தெரியும் கண்டிப்பாக இது ஏசப்பாவுக்கு பிடிக்காது, அப்படின்னா நான் பார்க்க மாட்டேன். நான் இதை பார்க்கறது ஏசப்பாவுக்கு பிடிக்குமா? இல்லை இல்லை பிடிக்காது, நான் பார்க்க மாட்டேன். நான் இப்படி பேசுறது ஏசப்பாவுக்கு பிடிக்குமா? இல்லை இல்லை பிடிக்காது, நான் பேச மாட்டேன். நான் இப்படி செய்கிறது ஏசப்பாவுக்கு பிடிக்குமா? இல்லை இல்லை பிடிக்காது, நான் செய்ய மாட்டேன். இப்போ ஏசப்பா எங்கே இருக்காரு? என் மனதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அப்போ நீ ஒவ்வொரு நாளும் நீ ஜெபிக்க 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 ஏசப்பா உனக்குள்ள அதிகமாய் வளர்றதற்கு நீ ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண நீ என்ன பண்ற? நீ உன்னுடைய மனசு சுத்தி ஒரு பாதுகாப்பு கவசத்தை நீ கட்டுற. நீ உன்னுடைய பிசாசு வந்து அப்படி இப்படி விதைக்க பார்ப்பான், நீ ப்ரொடெக்ட் பண்ணிக்க. உன்னை ஜெபத்தின் மூலமா ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ, ப்ரேயர் மூலமா ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ. அடுத்தது பைபிள் வசனத்தின் மூலமா ப்ரொடெக்ட். பைபிள் வசனம் சொல்லுது, எல்லா காவலோடும் உன் இருதயத்திற்கு நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு ஒரு வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஏசப்பா அவங்க வார்த்தை சொல்லுது, ஆண்டவர் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்யக்கூடாது. இந்த வேத வசனத்தை நான் சண்டே கிளாஸ்ல கற்றுக்கொண்ட வசனத்தை நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், நான் மனப்பாடம் பண்ணுறேன், அது சொல்லிகிட்டே இருக்கிறேன். போன வாரம் கற்றுக் கொடுத்த வசனத்தை நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், இந்த வாரம் கற்றுக் கொடுத்த வசனத்தை நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்படி உன்னுடைய வாழ்க்கைய ஜபத்தினாலும் வேத வசனத்தினாலும் உன்னுடைய மனசை நீ பாதுகாத்து கொண்டனா, நீ இப்ப என்ன பண்ற? எல்லா காவலோடும் உன் மனசை பாதுகாத்து கொண்ட பிறகு பிசாசை அட்டாக் பண்ணிட்டே தான் இருப்பான். ஏன்னா நீ உலகத்துக்கு போய் நீ வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்க முடியாது. நீ உலகத்துக்கு போகணும், வெளியில நடக்கிற காரியங்களை நீ பார்க்குற, மக்களை பார்க்குற. நீ மற்ற காரியங்கள், தப்பான பசங்க ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தை பேசிட்டு தான் இருப்பாங்க. உன் காலில் நீ கேட்க வேண்டியது வரதான் செய்யும். ஆனா உன் இருதயத்தை பாதுகாத்து கொண்டனா அது வந்து உன்னுடைய, அதான் ஒரு அழகான ஒரு காரியத்தை நான் கேட்டேன். என்னன்னு சொன்னா, நீங்க பாரு தம்பி தங்கச்சி, வானத்துல வந்து பறவைகள் பறந்துட்டு இருக்கும், அதை உன்னால தடுக்க முடியாது. உலகத்துல பாவம் நடந்துட்டு தான் இருக்கும். உன் கிளாஸ்ல தப்பான காரியங்கள் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க, உன் கூட படிக்கிறவங்க தப்பான காரியங்கள் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸும் தப்பான காரியங்கள் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. வானத்துல பறவை பறந்துகிட்டே இருக்கும், அதை உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அதே பறவைங்க உன் தலையில வந்து கூடு கட்டாம இருக்கிறதுக்கு பாதுகாத்து கொள்ள முடியுமா? உன்னால முடியும். வானத்துல பறவை பறக்கும், உலகத்துல எல்லாரும் பாவம் செஞ்சுட்டு இருப்பாங்க, அதை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அந்த பாவம் என்னை வந்து அண்டாதபடிக்கு என்னால பாதுகாத்து கொள்ள முடியும். அது என் மேல் விழுந்த கடமை, அது என்னுடைய பொறுப்பு. ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். அந்த பொறுப்பை நீ எடுத்துட்டு உண்மையாவே தம்பி தங்கச்சி, நீ ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொன்னா, பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொன்னா, ஏசப்பா கிட்ட உன் பாவத்தை அறிக்கை செய்ய, மன்னிப்பை பெற்றுக்கொள்ளு. மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு நீ நிறைய பேர் செய்யற தப்பு அதான். ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க தப்பு செஞ்ச பிறகு, மறுபடியும் போய் அதே பாவத்தில். ஏன்னா யூ டோன்ட் ஹேவ் அ ப்ரொடெக்ஷன். அப்போ எப்படி என்னை பாதுகாத்து கொள்ள முடியும்? ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண, பைபிள் வசனத்தை அதிகமாக நான் வாசிக்க மனப்பாடம் பண்ண சொல்ல 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 நான் என்ன பண்றேன்? ஆவிக்குரிய ரீதியில ஒரு பாதுகாப்பு கவசத்தை நான் போட்டுக்கொள்ளுகிறேன். அப்போ எந்த ஒரு கெட்ட சிந்தனையோ பிசாசின் சிந்தனையோ அட்டாக் பண்ணக்கூடாதபடிக்கு என்னை பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு சுவிசேஷ சத்தியத்தை இந்த ஒரு கேம் மூலமா பிள்ளைங்க நம்ம சொல்லித்தர போறோம். உண்மையாவே இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதனால தயவு செய்து நீங்க ஜெபத்தோடு கூட நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. அந்த பிடிஎஃப் நான் உடனே நான் குரூப்பில் போடுறேன், நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் சண்டே கிளாஸில் இதை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.